Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்மள நிறைய பேருக்கு நம்ம பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அவங்க சிச்சுவேஷன்லேருந்து நம்ம யோசிக்கும்போது அவங்க பண்ணது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணலை. இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் சிச்சுவேஷ்னல் திங் அப்படிங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஆனாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டில் இருந்திருப்போம். அதுவும் மெயினாக அம்மா அப்பா கிட்ட அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கும். அம்மா அப்பா நம்மளுக்காண்டி தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காண்டி தான் உழைக்கிறாங்க, நம்மளுக்காண்டி தான் வாழ்கிறாங்க, அவங்களோட லைஃபை நம்மளுக்காண்டி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் புரியும். அவங்களோட ப்ரெசன்ஸுக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம், அவங்கள ரொம்ப ரசிப்போம், அவங்கள ரொம்ப நேசிப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டா, இல்லை அவங்க நம்மக்கிட்ட கோவப்பட்டா, இல்லை அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது பண்ணாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது எனக்கு வந்து அடிக்கடி தோணும், எல்லாம் உனக்காண்டி தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது, இது வந்து அவங்க வேறு ஏதோ இருக்கிற கோவத்தில் நம்ம மேலே காமிக்கிறாங்க, நம்ம அவங்க கோவத்தை காமிக்கும் போது நம்ம ரிட்டன் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நம்மளை அறியாமலே பேசிடுவோம். இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. அம்மா அப்பான்ட்டு இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸே அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிஸி இன் ஒர்க். இப்போது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கலாம், அதனால் நம்மளுக்கு எப்போதும் கொடுத்துட்டு இருந்த அந்த அட்டென்ஷன் கொடுக்காமல் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் அவங்க பிஸியாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது. ஆனாலும் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த அட்டென்ஷன் திடீர்னு கிடைக்காம போகும்போது கண்டிப்பாக இட் ஹர்ட்ஸ். அப்படி தானே? அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது, அதான் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எனக்கு புரியுது, அது எனக்காண்டி என்ன ஹர்ட் பண்ணணும்னு அவங்க பண்ணலை, பட் ஸ்டில் அது ஏன் எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்துச்சு. மெயினாக அம்மா அப்பா கிட்டேயும், அப்புறம் இந்த அட்டென்ஷன் விஷயத்துலேயும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸியாகிடுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து பிஸியாகிடுவாங்க, அந்த டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அட்டென்ஷன் கிடைக்காது. அப்போது அதை நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்மளை வேணும்னு அவாய்ட் பண்ணணும்னு அவாய்ட் பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பட் ஸ்டில் இட் ஹர்ட்ஸில். அப்போது எனக்கு ரியலைஸ் சர்டன் டைம்ஸ், ரொம்ப ரீசண்டாக வந்து எனக்கு ரியலைஸ் ஆனது இது தான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும்போது அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம், வி ஆர் லவ்விங் தம், வி ஆர் அக்செப்டிங் தம் அஸ் தே ஆர், எல்லாமே அங்கே நடக்குது. ஆனால் நம்ம ஹர்ட் ஆகுது, அது நம்மளோட ஃபீலிங்ஸில். அண்ட் இட்ஸ் ஓகே டு ஹாவ் போத் த திங். அதுவும் இருக்கட்டும், நான் அவங்கள புரிஞ்சுக்கவும் செய்கிறேன், ஆனாலும் அந்த விஷயம் என்ன ஹர்ட் ஆகுது, அண்ட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ்விங் அதர்ஸ் எப்போதுமே இந்த அன்போ இல்லை காதலோ, அதில் வந்து அடுத்த ஒரு நபர் வரும்போது அவங்களுக்காண்டி நிறைய இடத்துல நம்ம வந்து நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃபீலிங்ஸு, நம்மளோட நீட்ஸு, நம்மளுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். பட் அது தேவையில்லைல்ல, நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஒருத்தங்களை லவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவை வந்து கிடையாது. வி ஜஸ்ட் நீட் டு அக்செப்ட் தட். நான் அவங்கள புரிஞ்சுக்கிறேன், ஆனாலும் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அண்ட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்கிறது ஓகே தான். நான் வந்து எப்படி சொல்கிறது, அதான் அவங்க பிஸியாக இருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது, நான் இப்படி ஃபீல் பண்ணுறது என் மேலே தான் இருக்கிற தப்பு, நான் தான் இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளே வேலிடேட் பண்ணாட்டி, நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளே அக்னாலேஜ் பண்ணாட்டி வேறு யார் அக்னாலேஜ் பண்ண போகிறா? இட்ஸ் ஓகே. நம்ம அவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுறதா. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, என்ன தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறு தானே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு, அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு. அதை நம்ம சில டைம் சொல்லி புரிய வைக்க முடியும், சில டைம் அது அவங்களுக்கு புரியாது. நம்ம போய் இந்த மாதிரி எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன உன்னை வேணும்னா அவாய்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அதனால தானே பண்ணுறேன் அப்படின்னு அங்கே ஒரு சண்டை நடக்கலாம். அம்மா அப்பா கிட்டேயும் நம்ம கோவத்தில் அவங்கள்ட்ட ரிட்டன் காமிக்கலாம். அப்போல்லாம் வந்து டோன்ட் எப்படி சொல்கிறது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் ஏன் இப்படி பண்ணேன், எப்போதும் நான் இப்படி தான் அப்படின்னு உங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் எப்போதுமே பண்ணாதீங்க. இட்ஸ் ஓகே. அது உங்கள் ரிலேட்டடு,
எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு பசிச்சா நம்ம தானே சாப்பிட முடியும். அதே மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு, அவ்வளோதான். அது அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த டைம் அவங்க சொன்னது கஷ்டமாக இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது தான். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு தேவைப்படுற அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கல, அதனால கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கிறது தான். அண்ட் இட்ஸ் ஓகே அண்ட் அக்னாலஜ் தோஸ் ஃபீலிங்ஸ். நெவர் அவாய்ட் இட், அவ்வளோதான். அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. இது நான் நிறைய டைம் நிறைய விஷயத்தில் நிறைய பேர்கிட்ட வந்து இது அவங்கள நம்ம புரிஞ்சுக்குவோம், பட் ஸ்டில் இட் ஹர்ட்ஸ். அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் டைமாக ஐ ரியலைஸ் திஸ். இட்ஸ் ஓகே டு ஹாவ் எனி ஃபீலிங்ஸ். எப்போதுமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணுறதோட அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளை கடந்து போயிடும். தட்ஸ் லைக் allow the emotion to pass through you. ஓகே, அவ்வளோதான். நான் போன பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம கஷ்டமாகவே இருக்கணும்னு நினச்சா கூட ரொம்ப நல்லா கஷ்டமாக இருக்க முடியாது. மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளே கஷ்டமாக இருக்கணும்னு நினச்சா கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் accept your feelings, accept your emotion as they are. Don't feel bad for having those feelings, அவ்வளோதான். அண்ட் டோன்ட் criticize yourself for having those feelings. ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஐ ஹோப் அது எல்லாருக்கும் நான் சொன்ன விதத்தில் போய் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு, இல்லை உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த பாட்காஸ்ட் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு. ஹாவ் அ கிரேட் டே. கீப் ஸ்மைலிங். ஓகே, டாடா, பை.